இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நடந்த ஒரு கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது கேட்டோம் அப்படின்னா நம்மளால நம்பவே முடியாது. இந்த கேஸை கேட்கும் போதே ஒருவேளை இந்த கேஸ் வந்துட்டு மேடப் ஸ்டோரியா இருக்குமோ, அர்பன் லெஜெண்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா அந்த மாதிரி நம்பவே முடியாத மாதிரியான பல விஷயங்கள் இந்த கேஸ்குள்ள இருக்கு. இது உண்மையாலுமே நடந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்த டாக்குமெண்ட்ரி ஆக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட். அப்படி இது என்ன இன்சிடென்ட், இதுக்குள்ள எவ்வளவு உண்மை இருக்கு, இதை சுத்தி என்னென்ன தியரிஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆகஸ்ட் 21, 1955 கென்டூச்சில ஒரு அழகான கிராமம் ஒன்று இருக்கு. இந்த கிராமத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு, ஒரு கார்னிவல் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இங்க பொதுமக்கள் எல்லாமே கூடி இருக்காங்க, எக்கச்சக்கமான லைட்ஸ், கேம்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கலந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுடன் ஃபேமிலியும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜாலியா அப்படி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல திடீர்னு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போகுது. இதனால சரி நம்ம அந்த மாதிரியே பண்ணலாம், ரொம்பவே ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சடனுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுபடி இந்த ஒரு சின்ன குரூப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சடனுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகுது. இப்ப அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள அந்த குடும்பம், பசங்க, பொண்ணுங்க, குழந்தைங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா 11 பேர் இருந்தாங்க. இவங்க சாயந்தரமா வந்து செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. அந்த இருட்டு ரொம்பவே அமைதியா இருக்கு. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடு, மரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இருட்டுக்குள்ள மறையுது. சின்ன சின்னதா பூச்சிங்க கத்துற சத்தம் மட்டும் தான் அங்க கேக்குது. இப்ப இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த 11 பேரும் கடக்கக்கூடிய இந்த நைட் ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான நைட்டா மாற போகுதுன்னு அப்போ உங்களுக்கு தெரியாது. அப்படி அந்த நைட் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி உலகத்தில் நடந்த வித்தியாசமான மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு கரெக்டான சேனல் தான் இந்த சேனல். இங்கே நம்ம போடக்கூடிய இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள அந்த 11 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு நைட்டு டின்னர் செஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க செஞ்ச அந்த டின்னர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா டைனிங் டேபிள் மேல அந்த 11 பேருமே உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே நிறைய கதை பேசுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்படி ஒன்னா இருந்த அந்த 11 பேர்த்துல ஒரு கப்பலும் இருந்தாங்க, பில்லி ரே. இவரு அந்த ஊர்ல நடந்த அந்த கார்னிவல் ஃபெஸ்டிவல்ல எக்கச்சக்கமான வேலைகளை இழுத்து போட்டு பண்ணியிருக்காரு. இவரு கூட அன்னைக்கு இவருடைய ஒய்ஃபான ஜூனும் இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே சாவகாசமா பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல பில்லிக்கு வந்துட்டு பயங்கரமா தாக எடுத்திருக்கு. வீட்டுக்குள்ள அவ்வளோக்கா தண்ணி இல்ல. சரி நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கிணத்துல போயிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு கூடவே இவங்களுக்கும் தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த ஃபார்ம் ஹவுஸோடைய மெயின் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில போறாரு. இந்த வீட்டுக்கும் அந்த கிணத்துக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு இவரு வானத்துல ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு. வானம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மின்ற மாதிரி இருந்திருக்கு. அப்ப அவரு பார்த்தது அவரோட வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு ஞாபகத்தில் இருந்திருக்கும். சில்வர் மாதிரி ஏதோ க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நகர்ந்து போறதா அவரு பாக்குறாரு. கூடவே ரெயின்போ மாதிரியான கலர்ஸ் வந்துட்டு கிளிட்டர் ஆகிற மாதிரி வானம் ஃபுல்லா இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் இவரு உறைஞ்சு போய் அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே பொறுமையா நகர்ந்து போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்களுக்கு பின்னாடி போயிட்டு மறையுது. இதை பார்த்த பில்லி வந்துட்டு உறைஞ்சு போறாரு. சடனா அப்படி வெளியில வந்து பாக்குறப்ப இந்த மாதிரி கிளிட்டர்லாம் இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலுமே அதிர்ச்சியா தான் இருக்கும். இப்படி அதே இடத்துல அசையாம நின்றுட்டு இருந்த அவரு டக்குன்னு வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்து நம்ம வீட்டுக்கு மேல ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் போச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் மூச்சருக்கு இந்த மாதிரி ஓடி வந்து இவர் சொன்னதை கேட்டு அந்த வீட்டுல இருந்தவங்க அத்தனை பேருமே என்ன சொல்ற, நீ என்னாச்சு உனக்கு, ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. ஆனா பில்லி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் விளையாட கிடையாது, நான் சீரியஸா சொல்றேன், சீரியஸா நான் பார்த்தேன், வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாரு பில்லி, இங்க நடந்த ஃபெஸ்டிவல்ல நீ நிறைய ஒர்க் பண்ணிட்ட, அதுவும் போக காலையில இருந்து நம்ம சாயந்தரம் வரைக்குமே நிறைய லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டோம், அது கண்ணில் இருந்ததுனால அதே மாதிரியான விஷயங்களை பார்த்து பார்த்து உனக்கு இந்த நைட்லயுமே அப்படி தோணுது, வேற ஒண்ணுமே இல்லை, நீ காம் டவுன் ஆகு அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்றாங்க. இவரு இல்ல அப்படி எப்படி எனக்கா ஒரு விஷயம் தோணும், நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வெளியில வந்துட்டு நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. இது இவங்க வீட்டுல வளர்த்தக்கூடிய அந்த நாய் அந்த பண்ண வீட்டுக்கு வெளியில ஏதோ வித்தியாசமா கத்திட்டு இருக்கு. சரி கொஞ்ச நேரம் கத்திட்டு இது நிறுத்திடும் அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த நாய் வந்துட்டு நிறுத்தாம கத்திட்டே இருந்திருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு
ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாய் வழக்கமா கத்துற மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த மாதிரி கொஞ்சம் திணறின மாதிரி வந்துட்டு குலைச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ பொதுவாகவே ஒரு நாய் வந்துட்டு கண்டினியூஸா குலைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா எதை பார்த்து குலைக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு எல்லாருக்குமே வரும். இதே மாதிரிதான் இவங்க என்னாச்சு, ஏன் இந்த நாய் குலைக்குது, எதை பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே அந்த வீட்டுடைய வாசலை பார்த்திருக்காங்க. இப்படி இவங்க பார்த்தப்ப அவங்களோட கண்ணியை அவங்களால நம்ப முடியல. 3 அடி ஹைட்ல ஒரு பல்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலை ஷேப்ல கண்ணு 2 பயங்கரமா க்ளோ ஆகுற மாதிரி, காதெல்லாம் வந்து நீட்டமா, கை வந்துட்டு தரைய தொடுற மாதிரி, உடம்பு ஃபுல்லா சில்வர் கலர்ல ஏதோ ஷைன் ஆகுற மாதிரி ஒரு கிரியேச்சர் அந்த வீட்டுடைய வாசல்ல நின்று இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. இத அந்த வீட்டுக்குள்ள இருந்த 11 பேருமே பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, என்ன இது அப்படின்னு பார்க்குறாங்க. சடனாக இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு மட்டும் தெரியுது. லக்கி சடன் கையில் வந்துட்டு சில துப்பாக்கிகள்லாம் இருந்தது. இது பண்ண வீடு அப்படிங்கிறதுனால சுற்றி எதனாச்சும் மிருகங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த சமயத்தில் சில துப்பாக்கிகள் வச்சுருந்தாங்க. ஒரு துப்பாக்கி இவர் எடுத்துக்கிட்டு இன்னொரு துப்பாக்கி அவரோட ஃப்ரெண்டு கையில் கொடுத்து சுடு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அதை சுட பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா சுடன் தான் வந்துட்டு குறி வச்சிருக்காரு, சுட்டிருக்காரு. ஆனால் அந்த கிரியேச்சர் மேலே அந்த தோட்டா வந்துட்டு படலை. அந்த கிரியேச்சர் லைட்டாக ஃப்ளிப் ஆகிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இருட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு மறைஞ்சிருது. இப்போ இவங்களுக்கு இங்கே என்ன நடந்து அப்படின்னே தெரியல. ஒரு பயங்கரமான சைலன்ஸ். அப்பதான் சடனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை பார்க்குது. அந்த ஜன்னல் கண்ணாடியில ஏதோ 2 மின்ற மாதிரி இருந்திருக்கு. அது வேற எதுவும் இல்ல, இப்ப வந்துட்டு போன ஏலியன் மாதிரி இன்னொரு ஏலியன். இது என்னது, இது ஏலியனா அப்படின்னு சொல்லி இவங்க ஜன்னலை பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல ரூஃப்ல ஏதோ ஒண்ணு வந்துட்டு பிடிச்சி தேய்க்கிற மாதிரியான சவுண்டு கேட்குது. இப்படி அந்த வீட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா யாரோ ஒருத்தங்க வீட்டை பிடிச்சி தட்டுற மாதிரியான சத்தம் கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 11 பேருமே அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே சாத்துறாங்க. இவங்களுக்கு கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை சுத்தி ஸ்கிராட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த நிமிஷம் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இந்த வீட்டை சுத்தி ஏதோ சில கிரியேச்சர்ஸ் வந்திருக்கு. அந்த கிரியேச்சர்ஸ் வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜன்னலை ஓபன் பண்ணி ஜன்னல் வழியா துப்பாக்கி எடுத்து வச்சு அவங்க கண்ணில் படுற அந்த கிரியேச்சர்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் மேல பட்ட மாதிரியே இல்ல. அந்த கிரியேச்சர் வந்துட்டு அப்படியே ஃபிளிப் ஆகுது, அப்படியே இருட்டுல காணாம போயிடுது. அந்த கிரியேச்சர்ஸ் வந்துட்டு நடந்துக்கிற விதம், அதாவது அதுங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்ப அது மனுஷங்க மாதிரியும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் மாதிரியும் இல்ல. அது ஓடி போற மாதிரியோ இல்ல குரங்குங்க மாதிரி தவி போற மாதிரியோ இல்ல. அதுங்க கொஞ்சம் ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருந்திருக்கு. ஒரு மாதிரி அப்படியே எல்லாமே சேர்ந்து மிதக்கிற மாதிரி அப்படியே ஃபிளிப் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. இப்படி இவங்க மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அதுங்களாம் வந்துட்டு காணாம போயிடுது. ஒருவேளை பின்னாடி இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட போயிருச்சோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாருமே பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இந்த 11 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கரெக்டா மணி 11 மணி இருக்கும். இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பிரச்சனையா கூட அது முடியலாம். நம்ம ஸ்டேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இதுக்காக இவங்க லாக் பண்ணி வச்சிருந்த அவங்களோட டோரை வந்துட்டு ஓபன் பண்ணி வெளியில எதனாச்சும் கிரியேச்சர் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. அவங்களோட கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு இப்ப டைம் இல்ல, நான் சொன்ன உடனே எல்லாருமே வேக வேகமா ஓடி வந்து அந்த ட்ரக் காருக்குள்ள ஏறணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சடன் வந்துட்டு ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி கத்த அத்தனை பேருமே வேக வேகமா அந்த காருக்குள்ள போயிட்டு ஏறுறாங்க. அந்த கார் அந்த இடத்த விட்டு நகருது. இப்படி போன அந்த கார் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹாப்கின்ஸ் வில்லி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போயிட்டு நிக்குது. நிறுத்தின வேகத்தோட அந்த 11 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கத்தியிருக்காங்க. அந்த சமயம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எதுவுமே புரியல. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த 11 பேருமே பயங்கர டயர்டா கண்ணுல பயத்தோட மண்ணெல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே என்னாச்சு, யாராச்சும் ஒருத்தங்க என்ன நடந்தது அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நாங்க வீட்டுல டின்னர் சாப்பிட்டு இருந்தோம், அந்த சமயத்துல சில ஏலியன்ஸ் வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு என்னது ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணிச்சா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த 11 பேருமே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரே மாதிரி 11 பேருமே இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எதா இருந்தாலும் நம்ம நேர்ல போய் பார்த்தரலாம் அப்படின்ட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இருந்தாலும் இவங்க சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா அத்தனை பேர்த்தோட கண்ணிலுமே ஒரு விதமான பயம் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸையும் சேர்த்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ், மிலிட்டரி ஆபீசர்ஸ், அப்புறம் இந்த மாதிரியான யூஎஃப்ஓலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சில நபர்களையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு அந்த வீட்டோட டோர் ஓபன் பண்ணிட்டு போன ஆபீசர்ஸ் எல்லாருமே எடுத்த உடனே என்ன பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தோட்டாக்கள் வந்துட்டு சுடப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த வீட்டோடைய ஜன்னல் கண்ணாடி வந்துட்டு உடஞ்சிருக்கு, ஸ்கிரீன்லாம் வந்துட்டு கிழிஞ்சிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுல போலீஸ் ஆபீசர் டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. ஏலியன்ஸ் எதனாச்சும் அவங்களோட கண்ணுக்கு தென்படுதா, இல்ல இவங்க சொன்ன மாதிரி எதனாச்சும் மிருகங்கள் வந்துட்டு சுத்திட்டு இருக்கா அப்படின்னு
பாக்குறாங்க. இப்படி இவங்க பார்த்தப்ப வெளியில அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே இல்ல. அதுவும் போக இவங்க இப்படி மாத்தி சுட்டதா சொல்றாங்க. இப்படி சுட்டதுல எதனாச்சும் ரத்தம் எதனாச்சும் சிந்தி இருக்கா, ஒருவேளை மிருகமா இருந்து இவங்க சுட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரத்தம் கீழே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதையுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த மாதிரியுமே எதுவுமே இல்ல. அந்த இடத்துல சுடப்பட்ட தோட்டாக்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. ஒருவேளை அந்த சமயம் அவங்க ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி, வீட்டுக்குள்ள எதனாச்சும் பாட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. வேற எதனாச்சும் போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் பார்த்துருக்காங்க. ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு தெரியுது. சொல்லப்போனா அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள அவங்க ஆல்கஹாலே அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னதான் ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அன்னைக்கு நைட் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கல. அந்த மிட் நைட்லேயே வந்து அந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இந்த 11 பேர்த்தையுமே தனித்தனியா உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க. அந்த 11 பேருமே அச்சு பிசுறாம என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பார்த்த அந்த கிரீச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எல்லாருமே பெரிய காது, கை வந்துட்டு தரையை தொட்டுச்சு, அந்த அளவுக்கு நீளமா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கிரே கலர், சில்வர் மாதிரி ஷைன் ஆச்சு, அதோட கண்ணு வந்துட்டு க்ளோ ஆச்சு அப்படின்ற ஒரே மாதிரியான டிஸ்கிரிப்ஷனை சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஸ்கெட்ச் முறையறாங்க. இதுக்கப்புறம் சரி நீங்க வீட்டுக்கு போங்க, மேற்கொண்டு எதனாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க அத்தனை பேர்த்துமே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுல இருந்து இவங்களுக்கு பயமா தான் இருந்திருக்கு. இவங்க யாருமே தூங்கல. மறுபடியும் அதுங்க வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கரெக்டா விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3:30 மணிக்கு அந்த கிரியேச்சர்ஸ் மறுபடியும் அந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி ஸ்கிராச் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு முடியுது. ஒரு வழியா அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு தெரியல. இந்த விஷயத்தையுமே இந்த 11 பேர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கான எந்த விதமான எவிடன்ஸுமே அவங்க கிட்ட இல்ல. நைட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரிஞ்சு அத்தனை பேருமே அந்த வீட்டை சுத்தி வந்து நிக்கிறாங்க. சொல்ல போனா இந்த விஷயத்தை வந்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய யாருமே நம்ப கிடையாது. என்ன நடந்துச்சு, நைட்டு சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த அந்த குரங்கெல்லாம் வந்துட்டு உங்களோட வீட்டை சுத்திருச்சாமே அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனா UFO ரிசர்ச்சர்ஸ் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து இது ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த ஃபீல்டை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சரி, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கெல்லி ஹாப்கின்ஸ் வில்லி ஏலியன் இன்சிடென்ட். இப்ப இந்த இன்சிடென்ட்டுக்கு மக்கள் என்னென்ன தியரிஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பேசிக்கிட்டது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஹைப்போதீசிஸ். ஏன்னா இந்த இன்சிடென்ட் உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல பல மக்கள் வந்துட்டு நம்பினாங்க. அதனால கண்டிப்பா அன்னைக்கு ஏலியன்ஸ் தான் வந்திருக்கு, ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை தான் வந்துட்டு பில்லி பார்த்திருக்காரு. இந்த ஏலியன்ஸ் வந்துட்டு அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருக்கு. ஆனா அது முடியாததுனால அங்க இருந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சைக்காலஜிக்கல் ஆங்கிள் இருக்கும். அந்த ஃபேமிலியை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையில இருந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடி இருக்காங்க, எக்கச்சக்கமான லைட்ஸை பார்த்திருக்காங்க, எக்கச்சக்கமான கேம்ஸை பார்த்திருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட மைண்டுக்குள்ள போனதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுது. அதுவும் போக நைட்டு சமயத்துல அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணல அப்படின்னாலும் அவங்க காலையிலே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு தான் அவங்களோட மைண்டுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹாலுசினேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி 11 பேருக்குமே ஒரே மாதிரியான விஷயம் தோணுது அப்படிங்கறது எனக்கு புரியல. ஒருவேளை இது ஒரு மாதிரியான மாஸ் ஹிஸ்டரியாவா கூட இருக்கலாம். ஒரே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே மாதிரியான விஷயம் வந்துட்டு தோன்றது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பல இடத்துல நடந்திருக்கு. ஏன் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே கூட நடந்திருக்கு. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குஜராத் சைட்ல மங்கி மேன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கா, நாங்க எல்லாருமே பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மும்பைல இருந்து நிறைய மக்கள் வந்துட்டு ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா அந்த சமயம் அவங்க பார்த்தது அந்த மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மூணாவது தியரி. சொல்லப்போனா இந்த தியரியில எனக்கே கொஞ்சம் உடன்பாடு இருக்கு. அது என்ன தியரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிரேட் ஹார்ன்ட் அவுலுடைய அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. கிரேட் ஹார்ன்ட் அவுல் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஆந்தை இருக்கு. அந்த ஆந்தை வந்து பாத்தீங்கன்னா சில சமயத்துல கூட்டமா வந்து அட்டாக் பண்ணும். அதே மாதிரி நைட் டைம்ல அதுங்களோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா க்ளோ ஆகும். சாதாரணமாவே நைட் டைம்ல இங்க இருக்கக்கூடிய நாய்ங்க பூனைங்களோட கண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோ ஆகி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அதோட பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆந்தையோட கண்ணு வந்துட்டு க்ளோ ஆகும். எனக்கே இந்த தியரி வந்துட்டு உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னா இங்க இருக்கிற 11 பேரும் கொடுத்த அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஆந்தை மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஆந்தையோட போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த ஆந்தையோடைய கண்ணு இவங்க சொன்ன மாதிரியே அந்த ஒரு சில்வர் கிரே கலர்ல ஒரு கலரு. ஆனா இவங்க சொன்னதுல அந்த காது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனா கை நீட்டமா இருக்கும், தரையை தொடுற அளவுக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ரெக்கையா கூட இருக்கலாம். அதோட ரெக்கையை வந்துட்டு இப்படி கீழே வைக்கிற அந்த சமயத்துல கிட்டத்தட்ட இவங்க சொன்ன மாதிரியே தான் அது இருக்கும். அடுத்ததான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்ரியர் ஷவர். கெல்லி வந்துட்டு தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில போனப்ப இந்த மீட்ரியர் ஷவரை தான் வந்துட்டு அவர் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்பப்போ வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஃபிளாஷ் மாதிரி அங்கங்க போகும். இதை கூட வானத்தில் கெல்லி பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மரிங் ஸ்கின். ஃபாக்ஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்கஸ் இருக்கு. இது பயோலுமினசன்ட்.
ராத்திரி நேரத்தில் இந்த ஃபயர் ஃபாக்ஸ் ஃபங்கஸ் வந்துட்டு பயங்கரமா க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, ரேடியம் மாதிரி. இது மேக்சிமம் அங்க இருக்கக்கூடிய செடி மேல, காளான் மேலலாம் வந்துட்டு படர்ந்துருக்கும். இப்படி படர்ந்துருக்கிற அந்த சமயத்துல அது எவ்வளவு இருட்டா இருந்தாலும் சரி, அந்த காளான்லாம் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா பளிச்சுன்னு க்ளோ ஆகுமா. இந்த விஷயத்தை கூட நைட் டைம்ல அவர் பார்த்திருக்கலாம், பார்த்த உடனே பயந்து போயிட்டு வந்திருக்கலாம், இது ஏலியன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி அவரா நினைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த சமயத்தில் நடந்திருக்கு. இது வந்துட்டு அர்பன் லெஜெண்ட்லாம் கிடையாது, உண்மையாலுமே நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே இங்க ஏலியன் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனா இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல எல்லா இடத்துலயுமே பரவ ஆரம்பிச்சது. அந்த சமயத்திலே நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த நியூஸ் வந்திருக்கு. இவங்க அத்தனை பேருமே என்ன ஃபீல் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரிட்டன் டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கறப்ப சுத்தி இருந்தவங்களுக்கு இவங்க வேணும்னே பாப்புலர் ஆயிரணும் அப்படின்ற எண்ணத்தோட சொன்ன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க சொல்லுங்க, 1955ல அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்தது உண்மையாலுமே ஏலியன் என்கவுண்டரா, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க பார்த்துட்டு இவங்க ஹாலுசினேஷன் ஆயிட்டாங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, நம்மள சுத்தி இந்த உலகத்தில் நடந்த இன்னும் நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மிஸ்ட்ரி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். ஸ்டே டியூன்ட்.